சிவாக்கும் பொரிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. வாட் மிஸ்டர் ககன், அங்க அந்த சூர்யா உன்னை கொன்னுடுவான்னு நினைச்சு பயந்துட்டியோ? டோன்ட் வரி ககன், நீ கண்டது வெறும் கனவுதான். அதோ உன் பக்கத்துல அப்பாவி மாதிரி தூங்கிட்டு இருக்கால அந்த பூமி. அவ மட்டும் இல்ல, உனக்கு வந்த கனவு எப்பயோ உண்மையாயி இந்நேரம் உன் வீடு சோக கடல்ல மூழ்கி போயிருக்கும். இன்ஃபேக்ட் டிஐஜி கிட்ட இருந்து அந்த போன் கால் வர ஒரு செகண்ட் டிலே ஆயிருந்தா இன்னைக்கு நீ உயிரோடவே இருந்திருக்க மாட்ட. பதுவே அதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா? பூமி. என்னைக்காவது ஒரு நாள் நான் மாற மாட்டேனா? அவளை காதல் இப்ப நானு ஒரு நாளும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். போதும்னா போதும். நீ இவ்வளவு தூரம் பூமியை பத்தி சொல்றனா, நீ இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு பூமியை காதலிச்சியோ அதே மாதிரி பூமியை காதலிக்க ஆரம்பிச்சேன்னு தோணுது. அப்படிதானே? டேய், நீ என்னடா ஏதோ ஒரு போலீஸ் ஆபீசர் மாதிரி என்ன இன்வெஸ்டிகேட் பண்ற? I have to work, okay? பூமியை பத்தி நீ இப்படி பேசுறது கேட்டு எனக்கே இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இது பூமிக்கு தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவானே. ஒரு நிமிஷம் என்ன சொல்லுண்ண, இப்பவே பூமி கிட்ட சொல்லு. என்னது? நீ பூமிக்கு கால் பண்றியா? இப்ப நான் சொன்னதெல்லாம் பூமிக்கு சொல்லணுமா என்ன? இல்லனா ஐ லவ் யூ ஒரு வார்த்தை சொல்லு போதும். இப்ப நான் பூமிக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். அண்ணா இங்க என்ன? அண்ணா இரு அண்ணா, ஒரு நிமிஷம் இரு. ஃபோன் ரிங் ஆகுது. ஒரு நிமிஷம் சைலண்டா இருங்க. மாமா ஹலோ, ஃபோன் எடுத்துடா. ஃபோன் எடுத்துடா. பேசுன. புடி. பேசுன. என்ன சார், நீங்க எனக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க? என்ன மறந்துரு. அது அது அப்படின்னா அதான் எது? உங்ககிட்ட பேசலாம் தான் ஃபோன் பண்ணேன். சார், முதல் தடவையா என்கிட்ட பேசணும்னு உங்களுக்கே தோணி ஃபோன் பண்ணிருக்கீங்க. யா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, என்ன விஷயம்னு சொல்லுங்க. அது வந்து அது அது நீ சாப்பிட்டியா பூமி? சொல்றோம். இத கேக்க தான் ஃபோன் பண்ணீங்களா? அதாவது நம்மளோட அக்ரிமெண்ட்ல நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேக்குறதும் அக்ரிமெண்ட்ல இருக்குல்ல, அதான். ரொம்ப சந்தோஷம். இன்னும் நான் சாப்பிடல, இனிமே தான் சாப்பிடுவேன். நீங்களும் சாப்பிடுங்க. அப்ப ஹாப்பி தான். இந்த சந்தோஷத்துல நான் போற வழியில குடிச்சிட்டு வீட்ல போய் கொண்டாட போறேன். இந்த சந்தோஷமான நேரத்துல நான் குடிக்க போறேன்னு சொன்னா நீ கோவப்படக்கூடாதுண்ணா. பாய். டேய், ஹெல்த்த பாத்துக்கோடா, ஓவரா குடிக்காத. நீ இப்போ ஒன்றும் பேச்சுலர் இல்ல, ஓகே? டேக் கேர். சரி, ஓகே, பாய். ஐ லவ் யூ சொல்ல மறந்துடாத. மிஸ்டர் சூர்யா, நான் வந்துட்டு இருக்கேன்டா. இன்னைக்கு நீ என் கையால செத்த. இரு வரேன். என்ன? இன்னைக்கு எக்ஸாம் இருக்காத்த. நான் போய் எக்ஸாம் எழுதணும். நான் எழுதலன்னா இவ்வளவு நாளா படிச்சதெல்லாம் ஒரேடியா வேஸ்டா போயிடும் அத்த. சரி போ.
நில்லு. உன் அப்பா என்னடானா உன் அண்ணன் செரிய என் பொண்ணு தான் கொல்ல நினைச்சான்னு சொல்றாரு. நீ என்னடானா எக்ஸாம்னு ஒரு நொண்டி சாக்க சொல்லிக்கிட்டு என் கண்ணுக்கு துணிய கட்டிட்டு ஆசைப்பட்டவனோட ஓடி போயிடலான்னு பாக்குற. சித்தி, அம்மாடி, இதெல்லாம் பாக்கும்போது நான் இவங்க எல்லாருடைய பார்வையிலயும் ரொம்ப தர குறைஞ்சு போன மாதிரி தெரியல. அப்படி இப்படி எல்லாம் இல்லம்மா. தண்ணியும் பாலும் கலந்தா வெறும் தண்ணி மட்டும் தெரியற அளவுக்கு தரம் குறைஞ்சு போயிருக்க. இந்த வீட்ல என்னுடைய கெத்து என்னன்னு காட்டணும்னா, என்ன பார்த்தா இவங்க எல்லாருக்கும் பயம் வரணும்னா ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணும் சித்தி. ஆமாமா, செஞ்சுதான் ஆகணும். என்ன பண்ணலாங்கிற? வேண்டாம் வேண்டாம். அறிவுரை சொல்ற அளவுக்கு உரிமை இருந்தாலும் உனக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு எனக்கு எங்கம்மா இருக்கு மூளை? அதையும் நீயே யோசிச்சுக்கோ. சரி, நல்ல சூடாகு, நல்ல சூடாகு. இன்னும் செவக்க சூடாகணும். அத்தை, அத்தை விடுங்க அத்தை. இதோ வந்துட்டேன். எம்மாடி, எம்மா இந்தா. வேண்டாம் அத்தை, அத்தை வேண்டாம். அத்தை, அத்தை வேண்டாம் அத்தை. அத்தை, அத்தை. அத்தை, அத்தை. என்ன அப்ரூவா, என் பொண்ணை கொலை பண்ண பாக்குறியா? உண்மையான விஷயம் உனக்கு தெரிஞ்சா நீயே உன் பொண்ணை கொன்னுடுவ கேப்பி. அன்னைக்கு எவனோ ஒருத்தன் நம்ம வீட்டுக்கு புர்கா போட்டுட்டு வந்து இவளை கூட்டிட்டு போக பார்த்தான். அப்பவும் நான் தான் காப்பாத்தினேன் தெரியுமா? இன்னைக்கு ஏதோ எக்ஸாம்னு சொல்லி எவன் கூடவோ ஓடி போகலான்னு பிளான போடுறான்.